மக்கள் அனைவருக்கும் ராஜ்மகளின் அன்பான வணக்கங்கள். நம்ம சேனலில் இந்த வாய்ஸ் கேட்டு அப்புறம் விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய ஷூட்டிங்கு அப்புறம் பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே அலைஞ்சிட்டோம். ஸோ அதனால் போட முடியல. இனிமேல் ரெகுலராக விளாக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா நம்ம பழைய சேனல் ரெக்கவர்டாக இன்னுமே டிலே ஆகுது. அக்டோபர் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக பழைய சேனல் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம புது சேனல் அப்படியே விட்டுறக்கூடாதுல்ல. அதனால் நம்ம அப்புறம் நம்ம முகத்தை எல்லாரும் மறந்துடுவாங்க. அதனால் இதில் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறோம் இனிமேல். ஸோ ரெகுலராக இனிமேல் வீடியோஸ் வரும். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோக்காரன் சேனல். அந்த சேனலை பற்றி நான் இன்ட்ரோ கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பிரபலமான ஒரு சேனல், செம்ம சூப்பராக கண்டென்ட்லாம் போடுவாங்க. அந்த சேனல் உள்ள நம்ம தீபக் அண்ணனோட கல்யாணத்தில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கல்யாணத்துக்கு நம்ம சைட்லேருந்து நான், மணி, அப்புறம் சுதன், அப்புறம் சுதாகரன் இவங்க எல்லாருமே போயிருந்தோம். தனானி எல்லாருமே போயிருந்தோம். கல்யாணம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் நடந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ராமநாதபுரம் போனேன். அது அனுபவம் நல்லா இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு தீபக் அண்ணனுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் நான் எந்த ஃபங்க்ஷனுக்குமே சரி இந்த மாதிரி ஒரு காஸ்டியூமில் நான் போனதே கிடையாது. ஸோ இந்த காஸ்டியூம் டிசைனராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அதை நான் சூஸ் பண்ணல, எனக்கு சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதை தான் நான் வேர் பண்ணிட்டு போனேன். சூஸ் பண்ணி மட்டும் இல்லை, அவங்க தான் வாங்கியும் கொடுத்தாங்க. அதை தான் வேர் பண்ணிட்டு போனேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி காஸ்டியூமில் நான் போயிருக்கிறேன். எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான்ப்பா நீட்டாக கிளம்பியிருக்கிறேன். ஃபங்க்ஷன் பயங்கரமாக நடக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நானே இப்போ தான் பார்க்குறேன். நேரா போவா அப்படி தான் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். உள்ள பெருமா போடுறாங்களே, நம்ம வரதுக்கு வெடி போடுறாங்கடா. உள்ள பெருமா ஆட்டத்தை பாரு. உள்ள எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும்? gift தான கொஞ்சம் கட் பண்ணிட்டு எடு. இப்போ எடு. இப்போ எடு. அப்படியே சொன்னேன். ஓரமன் நம்ம பார்த்தாங்கன்னா என்னடா வராம போறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே ஏர்லி மார்னிங் 4 மணிக்கெலாம் வந்துட்டோம். வந்தவொடனே எங்களுக்கு ரூம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ரொம்பவே சிறப்பாக கவனிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் என்னோட காஸ்டியூம் வந்து கொஞ்சம் ஓரளவு சூப்பராகவே செட் ஆகிட்டதுனால மித்த யாருக்குமே காஸ்டியூம் சரியில்லை. அதனால் போயிட்டு எல்லாருக்குமே காஸ்டியூம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போயிட்டோம். அப்புறம் அங்கே மாசாக டான்ஸ் ஆடிட்டு வர்ற எல்லாருமே நம்ம தீபக் அண்ணன் டீம் தான். அப்புறம் ஊருக்குள்ளே என்ட்ரானதுலேருந்து ஏகப்பட்ட பிளேஸில் நம்ம தீபக் அண்ணனுக்கு வந்துட்டு கட் அவுட் வச்சுருந்தாங்க. அப்போவே தெரிஞ்சிச்சு தீபக் அண்ணன் மேலே எவ்வளோ பேர் அவங்களோட லவ்வை காட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ பேர் உள்ளத்தில் வந்து அண்ணன் இடம் பிடிச்சிருந்தாங்க. அப்புறம் நான் இங்கே ஒரு வித்தியாசமான விஷயத்த பார்த்தேன் கல்யாணத்தில். என்னென்னா, கல்யாண மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வந்து கொடை பிடிச்சிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி முகூர்த்த தினம்ன்றதுனால நிறைய இடத்துல கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு கல்யாண வீட்லையுமே வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து கொடை பிடிச்சிட்டு போனாங்க. நான் ஒருவேளை இந்த மாவட்டத்தோட வெயில் தாங்க முடியாமல் அப்படி பண்ணுறாங்க போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது ஒரு முறை அப்படின்றது வந்து எனக்கு அண்ணனோட கல்யாணத்துலேயும் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு. அப்புறம் நாங்கள் கிஃப்ட் வேறு எதுவுமே வாங்காமே போயிட்டோம். அதுக்கப்புறமா கிஃப்ட் தேடி அலையிறதுக்குள்ளே ஒரு பெரிய பாடே ஆயிடுச்சு. அது வந்து மணியோட சேனலில் வந்து கிளியராக வரும். அப்புறம் என்ன கிஃப்ட் கொடுத்துருப்போம் அப்படின்றதையும் கெஸ் பண்ணுங்கள். அதுவுமே மணியோட சேனலில் கண்டிப்பாக வரும். இதெல்லாம் எதுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் ரேப் பண்ணுறதுக்கு தான். இங்கே வந்து நிறைய ஃபேன்சி ஸ்டோரில் கேட்குறோம், கிஃப்ட் ரேப் பண்ணி தரவே மாட்டேன்ட்டாங்க. அதுக்காகவே ரொம்ப தூரம் அலைஞ்சோம். ராமநாதபுரம் ஃபுல்லாகவே அலைஞ்சிருப்போம்னு சொல்லலாம். அவ்வளோ தூரம் அலைஞ்சோம். ஆனாலுமே நிறைய கடையில் பண்ணியே தரல. கடைசியில் ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அது எல்லாமே வந்து மணியோட சேனலில் கிளியராகவே வரும். கல்யாணம்னு நினச்சோம், ஆனால் ஏதோ வேணும். ஆனால் பொண்ணு மாப்பிள்ளை பாரு. இந்த கல்யாணத்தில் தான் பார்த்தேன் பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து கொடை பிடிச்சிட்டு போனாங்க. ஆக்சுவலாக நிறைய கடைக்கு நாங்கள் போனோம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக. ஆனால் எந்த கடையிலுமே வந்து ட்ரையல் ரூம் இல்லை. ஒரு கடையில் விசாரிக்கும் போதெல்லாம் இங்கே எந்த கடையிலுமே ட்ரையல் ரூம் இருக்காது அப்படின்றாங்க. பசங்க தானே அப்படியே மாற்றிக்கோங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்து மணியோட சேனலில் வந்து கிளியராகவே சொல்லியிருப்போம் அதை பற்றிலாம். அண்ட் காஸ்ட்யூம் எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டாங்க எல்லாரையுமே. கடையில் ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்பவே பாவம் தான் சொல்லணும். அவ்வளோத்துக்கு மாற்றி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுவும் பில் பே பண்ணதுக்கப்புறம்லாம் இல்லை எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு வேற எல்லாம் மாற்றிட்டு இருந்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து என்னோட காஸ்டியூம் தான். ஏன்னா என்னோட காஸ்டியூம் நல்லா இருந்ததுனால எல்லாரும் போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலாக மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்துட்டோம். உண்மையாகவே நீங்கள் தானே கல்யாணம் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கீங்க. இல்லை அப்படி திருப்பி கட் அவுட்டை காட்டல, 100 தடவை காமிச்சிட்டேன். அப்படியே ஒரு மாதம் உள்ள என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரோட காஸ்டியூமும் எப்படி இருக்குன்றத மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த சுதாகரனை டக்கின் பண்ண வைக்கிறதுக்குள்ளே நாங்கள் அவ்வளோ பாடுபட்டுட்டோம். எனக்கே டக்கின் பண்ணுறதுலாம் பிடிக்காது. இப்போ புதுசாக தான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். அப்புறம் அப்படி கேஜிஎஃப் பட ஹீரோ மாதிரி ஒரு ரோடெல்லாம் எல்லா காரையும் மறிச்சிட்டு அப்படி உள்ளே கூட்டு போனார். உள்ளே போனதுமே நம்ம உறவுகள் நிறைய பேர் என்ட்ரி ஆகும் போதே வந்து நம்ம கூட சந்தித்து வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம ராஜ்பிரியன் என்னென்னலாம் சந்திப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களையும் சந்தித்தோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு.
gift பேக் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள இங்கே சுதனும் தனானியும் ஒரு சின்ன டான்ஸ் வேறு ஆடிட்டு இருந்தாங்க. அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு கூப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு ஆக்சுவலாக ஸ்டேஜில் வந்து பயங்கரமான கூட்டம் இருந்துச்சு. சரி நம்ம எப்படி போயிட்டு அண்ணனை பார்க்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ளவே வந்துட்டு நிறைய பேர் எங்கள் கூட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. ராஜ்பிரீன் அண்ணன் வந்து ரொம்பவே பிஸியாக இருந்தாங்க. அப்புறம் ஃபேமிலியோடு வந்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப கிட்ட போய் பேச முடியல. விளாகில் மேக்ஸிமம் நான் தான் பேசிக்கிட்டே இருப்பேன் வாய்ஸ் ஓவரில். ஏன்னா வந்துட்டு எல்லாமே காப்பி ரைட்டில் போயிடுவாங்க பிஜிஎம்மாக போயிட்டு இருக்கிறதுனால. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட முன்னாடி சேனலே வந்து இன்னும் ரெக்கவர் பண்ணல. அதனால் இந்த சேனலையும் விட்டு நம்ம நிற்க முடியாதுல்ல. ஸோ நான் வாய்ஸ்லேயே பேசி சமாளிச்சுக்கிறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அப்புறம் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக பவுன்சர்ஸ் அப்படின்ற பேரில் நம்ம அண்ணன்களை தான் நிப்பாட்டி இருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு உள்ளே போகும்போது பார்த்தா நம்ம ஜிபி முத்தண்ணன் வேறு வந்திருந்தாங்க. அவங்களையும் பார்த்து விஷ் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போனோம். அப்புறம் ஸ்டேஜ்லேயும் நிறைய பேர் கூட செல்ஃபி எடுத்துட்டு அப்படியே அண்ணனை போய் பார்க்க போனோம். இதெல்லாம் பார்க்கும்போது மணியோட கல்யாணத்துக்கும் இந்த மாதிரி நம்ம பவுன்சர்ஸ்லாம் நிப்பாட்டணும்னு யோசிச்சோம். அப்புறம் நம்ம ஊர் பசங்களே பயங்கரமான ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்களே நிப்பாட்டிடலாம்னு சொல்லி யோசிச்சோம். அப்புறம் தீபக் அண்ணன் ரொம்பவே அழகாகவே இருந்தாங்க. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை ஜோடியுமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அண்ணனோட ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மணிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் ஜோடியாக உங்களோட கல்யாணத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மணியோட கல்யாணத்தில் அண்ணனையும் அண்ணியும் சேர்த்து பார்க்குறதுக்கு. அப்புறம் அப்படியே கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப நல்லா இருக்குமா? கண்டிப்பாக. அப்புறம் கீழே இறங்கும் போதும் நம்ம உறவுகள் நிறைய பேர் நம்ம கூட வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே நிறைய பேர் கேட்டது என்னென்னா எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க, ராமநாதபுரத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இன்னொருத்தவங்களோட வீடியோலையுமே அது சொல்லியிருந்தேன். அங்கே ஒருத்தவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்ககிட்டையுமே சொல்லியிருந்தேன். எனக்கு ஆக்சுவலாக ராமநாதபுரம் மாவட்டம் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஊர் எவ்வளோ வறட்சியாக இருந்தாலும் அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து நம்மக்கிட்ட அவ்வளோ பாசத்தை காமிச்சாங்க. ரொம்ப இயல்பாக பழகினாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் இங்கே வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் நிறையவே இருக்குது. அதெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசை. ஆனால் எங்களால் பாம்பன் பாலத்தை மட்டும்தான் இப்போதைக்கு பார்க்க முடிஞ்சிச்சு. அதுவுமே இந்த வீடியோவில் கண்டினியூவாக வரும். ஃபுல்லாக அதையுமே பாருங்கள். கப்பல், ஆமாம் கப்பல், படகு, ஆமாம் படகு. தனுஷ்கோடி இங்க 30 தோனி, சச்சின் டெண்டுல்கர் சொல்லுங்க எல்லாம். தனுஷ்கோடினால இந்த பக்கம் தானே போகணும் நம்ம. ஆமா பின்னாடி போகணும். ஆமா ரெண்டு கல்யாணத்துக்குலாம் போட்டாமா. பாம்பன் பாலம் இங்க போய் இல்லனா பிரிட்ஜ் இந்த ஓவர் ரியாக்ஷனா இருக்கு. இந்த பாட்டு இதுல தானே எடுத்துட்டு கழுகு பாருங்க, கழுகு எத்தனை கழுகு பாருங்க. நீ ஓவரா நந்தா படத்துல முன்பனியா முதல் மலையா அந்த ஓபனிங் ஷாட் இருக்கும்ல, கடல்ல அப்படி கப்பல் தெரியுது, சூர்யா நின்னுட்டு இருப்பான் பாலத்துல, அப்படி கேமரா கீழே இறக்குவாங்க. அப்புறம் நம்ம பாம்பன் பாலத்தை பற்றி நம்ம எதுவும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நம்ம உறவுகள் எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா ராமேஸ்வரம் வந்து இது எல்லாத்தையுமே ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். தனுஷ்கோடியில் நாங்கள் போகணும்னு நினச்சா முடியல. அப்புறம் இங்கே சில மாண்டேஜஸ்லாம் எடுத்தோம். ஆனால் பிஜிஎம் ஆட் பண்ண முடியாது. ஆட் பண்ண காப்பி ரைட் போயிடும். அதனால் இதை இப்படியே முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பாதி எப்படியும் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அடுத்தடுத்து இன்னும் நிறைய சூப்பரான ஃபன்னான விளாக்ஸ்லாம் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். பழைய சேனலுக்கு கொடுத்த சப்போர்ட்டை நமக்கு இந்த சேனலுக்கும் கொடுப்பீங்க நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராஜு மெகிலினி. பாய்.